இன்றைக்கி எம்இவியில் சுவையான கிராமத்து மீன் குழம்பு செஞ்சுருக்கோம். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். நான் மத்தி மீன் எடுத்துக்கிட்டேங்க. இது நல்லா 1/2 கிலோ நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மீனில் வந்து உப்பு 1/4 சிட்டிக்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் ஊற ஊற குழம்புல போட்டால். அதனால் நம்ம இது போட்டு ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சுருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி எடுத்துக்கிட்டாங்க. சட்டியில் மீன் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நான் சட்டி எடுத்துக்கிட்டேன். சட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க. நல்லெண்ணெய் தாங்க மீன் குழம்புக்கு ஊற்றிக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு, சட்டி சூடாக இருக்கிறதால எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம போட்டுப்போம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுப்போம். கடுகு காயட்டும். இப்போது வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதையும் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்தால் மீன் குழம்புக்கு போடணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. கடுகு பொரியுதுங்க, பொரியட்டும். ரொம்ப வெந்தயம் தீய விட்டுறாதீங்க, அதனால் லைட்டாக தீ போட்டால் போதும். இப்போது நான் வந்து 10 பல்லு பூண்டு ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுவேன். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நல்லா பெரிய தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டேங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறேன், இதிலே போட்டுக்கோங்க. அப்படியே வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், இதையும் நல்லா போட்டு இந்த ஸ்மெல் வர்றதுக்கு வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி சும்மா ஒரு 1/4, ஏன்னா இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிறதுக்கு. இதையும் போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம மூடி போட்டுருவோம். நல்லா மிளகாத்தூள் நல்லா கொச்சிட்ருக்குங்க, வாசனை வருது. இந்த டைமில் பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டுருக்கு, நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1.5 எலுமிச்சை சைஸ் 1.5 அளவுக்கு புளி வந்து எப்போவுமே கொஞ்சம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் நிறையா தாங்க வேணும், அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். புளியும் மிளகாத்தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணுங்க. இதை நான் வந்து இந்த மாதிரி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். புளி 1.5 டம்ளர் 1 ஹவராக ஊற வச்சுக்கினேன் புளியை. இப்போது நல்லா தண்ணியாகவே தான் கொஞ்சம் கலந்துக்கினேங்க. நல்லா கொதிக்கணும் மீன் குழம்பு. அதை வந்து இப்போ நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா புளிப்பாக தாங்க இருக்கும். டேஸ்ட் வேணால் இந்த டைமில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், நான் கூட இப்போ வேணால் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்குங்க, புளிப்பாக காரசாரமாக. இப்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சுருவோம். நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. அப்போ தான் புளிப்பு ஸ்மெல்லாம் போகும், அந்த புளிப்பு வாசனைலாம் போகும். கொதிக்கிட்டோம். நல்லா கொச்சிருச்சுங்க மீன் குழம்பு. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே குழம்பு நல்லா கொச்சிருச்சின்னு அர்த்தம், மிளகாத்தூள்லாம் நெடிலாம் போயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் மீன் வந்து போட போகிறேங்க. இந்த மீன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மீன் அடிக்கடி செய்யுங்க. மத்தி மீன் ஒமேகா 3 இருக்குங்க, அதனால் இந்த மீன் வந்து
ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, நிறைய மருத்துவ குணம் இருக்குது, நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி இந்த மீன் வந்து ரொம்ப செய்யுங்க. ரொம்பவும் கலரி விடக்கூடாது, லைட்டாக கலரி விடுங்க. தேன் மாதிரி இருக்குங்க இந்த மீன் குழம்பு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் அடிக்கடி செய்யுங்க. குட்டி மீனாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சின்ன மீன் தாங்க ரொம்ப டேஸ்ட்டு. அதுவும் முள் உள்ள மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டு. இதில் வந்து நிறைய முள் இருக்கும், அதனால் வாங்காமல் விட்டுறாதீங்க. தேன் மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டு. மீன் குழம்பு, தோசை, எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். அடுத்த நாள் வச்சு இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே அடிச்சுக்க முடியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ சிம்மில் வைங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு, 2 நிமிஷம், ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, உடஞ்சிரும். 2 நிமிஷம் ஆகட்டும், உடனே நம்ம எடுத்துருவோம். நல்லா ஸ்மெல் வருதுங்க. மீன் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா மீன் வெந்துருச்சுங்க. இந்த டைமில் லைட்டாக கொத்தமல்லி தூவி இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக மீன் வெந்திருக்கு. ரொம்ப மீனை போட்டு கிளறி விட்டுறாதுங்க. மீன் குழம்பு ரெடி.